ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெற்றிகரமாக இன்னைக்கு 3வது நாள் ஜாகிங் போக போகிறோம். ட்ரிங்க்ஸ் குடிச்சிடலாமா? நான் குடிச்சாச்சு. நைட்டு நல்ல மழை ஒசூரில். காலையில் கிளைமேட் எப்படி இருக்கு வரேன், குளிருது. உங்க ஊர்லலாம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்லல, நம்ம வாக்கிங் போனாதான் டிராஃபிக் ஆகும். ஆயிடுச்சா? நம்ம வர வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வரவேற்கிறது வெல்கம் போர்ட்லாம் வச்சுறாங்கம்மா. ஐ லவ் ஒசூர். எங்கள் வாக்கிங் போகிறவங்கலாம் வேடிக்கை பார்த்துன்னுக்குறோம். இப்படி இந்த பக்கம் வீட்டுக்கு வர வழி அவரே நீங்க வாக்கிங் பண்ணது போதும், வாங்க போலாம் அப்படின்றாரு. வாடா ருத்ரன். பண்ணுற சேட்டையை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. பார், இப்படிதான் எங்க ஜாகிங் குரூப் பார்த்துக்கோங்க. யாருக்காக வெளியில் வரமோ இல்லையா, இவனுக்காக வெளியில் வரணும் போல். ஏன்னா இவனுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குங்க. அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் இந்த மாதிரி வெளியில் வரக்குள்ள ஜாலியாக. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அப்பப்போ வெளியிலே கூப்பிட்டு போங்க, ஃப்ரீயாக விளையாட விடுங்க. அப்போ தான் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் முடிவடைந்தன. தனியா இருந்தா கூட உடம்பு எவ்வளவு குறைச்சிடலாம். இந்த பசங்களை வச்சுக்கிட்டு உடம்பு குறைங்க நினைச்சிட்டு தான் தப்பு. பட் இருந்தாலும் மேய்ச்சி தானே ஆகணும். என்ன பண்றது, எப்பதான் அப்புறம் உடம்பு குறைக்கிறது தெரியல. சாப்பிட்டு உடம்பு மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஏறிக்கிட்டே இருக்கு, ஆனா இறங்க மாட்டாங்க. சாப்பாடையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனா வெயிட்டையும் குறைக்கணும். ஆனா கஷ்டமும் படக்கூடாதுன்னு எப்படியாவது. இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். பார்ப்போம். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காதுங்க. கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். ஆனா அது யார் கஷ்டப்படணும்னு ஒரு இது இருக்குல்ல. நாம தான் படணும், வேற யாரு படுவா? உனக்காக யோசிக்கவோ கஷ்டப்படுவோ உனக்காக ஒரு செயலை செய்யவோ இங்கே யாரும் இல்லை. என்றைக்குமே எப்பயுமே எந்த சூழ்நிலையும் உனக்காக நீ மட்டும்தான் நிற்க முடியும், நீ மட்டும்தான் யோசிக்க முடியும், நீ மட்டும்தான் செயல்படுத்தவும் முடியும். அதனால் எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. நீ நினச்சா எதையும் பண்ணலாம். முதல்ல நீ ஒன்றை நம்பு, அதுக்கப்புறம் மற்றதை பற்றிலாம் யோசி. உன் வாழ்க்கை மாறணும்னா நீ மட்டும்தான், உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நீ நம்பு. வேற யாரும் வரவும் மாட்டாங்க. வழி சொல்லலாம், ஒரு சில பேர் வழி சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் அவங்கவுங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது. சரிதான், பாப்போம், ட்ரை பண்ணி பாப்போம்.
எப்படியா இருந்தாலும் நாளைக்கு திரும்ப வரதானா போற, வரண்ணா பாட்டு நீ நாள் முடியுதா? மார்னிங்லே மக்கள் எவ்வளோ ஒரு பரபரப்பா சுறுசுறுப்பா ஓடிட்டு இருக்காங்கல்ல, எல்லாம் எதுக்காக? மணி மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இல்ல அந்த அந்த ஒரு காகிதத்துக்கு எப்படி ஒரு பவர் இருக்கு பாத்தியா? வெற்றி போட்டா செல்லாது. அந்த காகிதத்தோட பவர் எவ்வளோ, அந்த காகிதத்துக்காண்டி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஓடுறாங்க. எல்லா விதமான செயலும் ஒரு மனுஷனை மிருகமாகறதும் அந்த ஒரு காகிதம் தான். நல்லவன் ஆக்குறதுன்னு சொல்ல முடியாது. அந்த காகிதத்துக்காக எவன் என்ன வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இயற்கை எப்பயுமே அது வேலையை அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். மனுஷன் மாற்றம் இல்லம்மா, மனுஷன் மட்டும்தாம்மா இந்த பணத்தை நோக்கி ஓடுறது, பணத்தை சேர்க்கறது, பணத்துக்காண்டி என்ன வேணா செய்யறதுன்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். மற்றபடி இயற்கையை நீ மனுஷனை தாண்டி மற்ற விலங்குகளை பாரு, இந்த இயற்கையை பாரு, அது பாட்டுக்குன்னு அது வேலையை அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பணத்துக்காக எதையும் பண்ணலையே. இன்னொரு விஷயம் ஒரு புரிஞ்சுக்கணும், நீ இந்த இந்தியாவை தாண்டி நீ வெளியில போனா நீ வச்சிருக்க தெரியுமா பணம், ஐ மீன் நம்ம நாட்டு காசு, அதுக்கு வேல்யூவே இல்லை. அதை எவனும் மதிக்க மாட்டான். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த காகிதத்து கூட மரியாதை. அதை தாண்டி நீ வெளியில போறனா அவன் நாட்டு காசு நீ வச்சிருந்தாதான் அதுக்கு மரியாதை. என்ன பண்றது, மணி அப்படி நினைச்சு வயசு இருக்குல்ல அப்படி நினைச்சு ஓடிடுறாங்க. வயசானதுக்கப்புறம் சம்பாரிச்சது எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஒப்படைக்கிறாங்க. இது என்ன பண்றது, இதுதான் காலகட்டம் போயிட்டு இருக்குது. சரியோ தப்போங்க, உங்களோட ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் பணமும் சம்பாதிங்க. நான் பணம் வேணாம் அப்படின்லாம் சொல்லலை, பணத்தை நான் அவாய்ட் பண்ணலை. ஏன்னா பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பணம் இருந்தால் தான் எல்லோரும் நம்மளை மதிப்பாங்க. அதுவும் ஒரு விதத்தில் ஒரு உண்மை தான். அதுக்காண்டி பணத்தை நான் சம்பாதிக்கணும், பணத்தை நான் சேர்க்கணுன்றதுக்காக உங்களோட ஹெல்த்தை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஒருத்தரும் உங்களுக்காக எதையும் செய்யறதுக்கு யோசிப்பாங்க. அதனால் பணத்தை சம்பாதிங்க. அது எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்க முடியுமோ அந்த வழியை தேர்ந்தெடுங்க. எப்பயுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியே சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. பேசிவ் இன்கம் வர்றதுக்கான வழியை க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் உட்காந்துருந்த நேரத்தில் உங்களுக்கு வருமானம் வரும். அப்போ தான் நீங்கள் யாரையும் எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய அனுபவத்தில் நான் அனுபவப்பட்ட விஷயங்களை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி நடந்திருக்கு, உங்களுக்கும் அப்படி தான் எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.